உங்களோட ஜாதகத்துல லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல சூரிய பகவான் உட்கார்ந்துருக்காரு, செவ்வாயும் சூரியனும் குருவும் பலமாக இருந்தால் ஒருவருக்கு அரசு வேலை நிச்சயம். ஆனா அவங்கவுங்க பர்த் சார்ட் பார்க்கும்போது அக்யூரேட்டா சொல்ல முடியும். நான் சொல்லி யாருக்குமே ஃபெயில் ஆனது இல்லை இது வரைக்கும் அரசு வேலையில. சரிங்களா? அந்த அரசு வேலையில அவங்களுக்கு எழுதி கொடுப்பேன், இந்த காலகட்டத்துல இந்த டேட்ல உங்களுக்கு கிடைக்கும், இந்த தடவை நீங்க எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு எழுதி கொடுப்பேன். அந்த வகையில நம்ம ஜாதகத்துல எந்த கிரகங்கள் எங்க இருந்தா அப்படிங்கிற மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா, லக்னத்துக்கு 6ல சூரிய பகவான் இருந்தா, 12ல சூரிய பகவான் இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு அரசு வேலை உறுதி. சரிங்களா? அதுக்கு அடுத்து மேசத்துல சூரியன் இருந்தாலும் சிம்மத்துல சூரியன் இருந்தாலும் அவங்களுக்கும் அரசு வேலை உறுதி. அது ஏன் அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது மேசத்துல உச்சம் பெற்ற சூரிய பகவான், சிம்மத்துல ஆட்சி பெற்ற சூரிய பகவான். என் வீட்டுல நான் இருக்கும்போது நான் தென்னா வேட்டா தானே இருப்பேன், நான் வாடகை வீட்டுல இருந்தா தானே கொஞ்சம் பயந்து ஒடுங்கி நடுங்கி இருப்பேன். அந்த மாதிரி அந்த சூரிய பகவான் அங்க உச்சம் பெறாரு எங்க மேஷத்துல, சிம்மத்துல ஆட்சி பெறாரு. அங்க இருக்கும்போது செவ்வாய் தொடர்பு குரு தொடர்பு வரும்போது அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அரசு வேலை உறுதி. அது எப்படின்னா அவங்கவுங்க பர்த் சார்ட் பார்க்கும்போது கண்டிப்பாக எப்ப கிடைக்கும், எந்த வருஷம் கிடைக்கும், எந்த மாதம் கிடைக்கும், இந்த தடவை நீங்க எழுதுற எக்ஸாம் பாஸ் ஆவீங்களா இல்ல தேர்வு ஆவீங்களா தேர்வு ஆக மாட்டீங்களா அப்படிங்கிற விஷயத்த அக்யூரேட்டா சொல்ல முடியும். இதுதான் லக்னத்தை பொறுத்து, ஒருவருடைய ஜாதகத்தை பொறுத்து.